ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கண்மணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சாலும் இவங்க முதல் வரனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு 3 மாதம் கழித்து திருமணம் பண்ணுறதா இருந்து அதாவது அவங்களுடைய எதிர்பாராத விதமாக திருமணம் நின்று போகணுதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க மறுமணமாக இருந்தாலும் ஓகேங்க. முடிஞ்ச அளவு முதல் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஜாதியெலாம் முக்கியம் இல்லைங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும். சொந்த வீடு மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. ஸோ அவருக்கு திருமணம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளோடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கோமதி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே தான் வரன் வேணும்னு எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க விவசாயம் சொந்தமான நிலத்தில் விவசாயம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும், உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு தங்கைங்க. ஸோ 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா கூட தாங்க இவங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அம்மாவை ஓரளவு பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அண்ணாவும் தங்கையும் இவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுலன்னும் ஸோ இவங்க கூட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலனா கூட பரவாயில்ல. தன்னை போலவே கூலி வேலை செய்கிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. அதே போல் மணமகன் வீட்டார் பணம் நகை எதுவும் பெருசாக எதிர்பார்க்காத ஃபேமிலியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.